Dear students, all of you good morning. Welcome to science class. I am SM here from Raja Vignesh High Secondary School, Melamathur, Department of Science. Today we are going to discuss unit number 17, Animal Kingdom. Animal Kingdom means விலங்குலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ in this topic, how to classify the animals, எப்படி நம்ம விலங்குகளை வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் there are several varieties of living organism present in our earth. So it is not easy to identify all animals. We know some animals, so all the animals not easy to identify. If you have to identify easily, we have to classify the animals. So now introduction of this topic, there are 1.5 million species of organism which have been described or different from one another. 1.5 million means 1 million equal to 10 lakhs. 1.5 million equal to 15 lakhs species of organism have been described. So this organism are microbes or plants or animals, they are different from one another. Microbes are unicellular, but plants and animals are multicellular. What is the difference between plants and animals? Plants are motile, non-motile. It will not move from one place to another place. But animals are motile. It will move from one place to another place. Plants are autotrophic. They can synthesize own food material. But animals are heterotrophs. They cannot synthesize own food material. They depend on others. So every organism exhibits variation in the air. ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசம் பார்த்தோன்னா ஸோ பல வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் அனிமல்ஸில் இருக்கும். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ்? அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதனுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் நத்திங் பட் மார்ஃபாலஜி, அதனுடைய வெளி தோற்றத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மீன்ஸு ஸோ அனாட்டமினா அதனுடைய உள் அமைப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அனிமல்ஸோட உள் அமைப்பில் அதனுடைய திசுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தென் பிஹேவியர் ஆஃப் அனிமலோட நடத்தையில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். தென் மோட் ஆஃப் லிவிங், அந்த அனிமல்ஸோட வாழ்க்கை முறை, அந்த அனிமல்ஸ் எங்கே அதனுடைய லிவிங் பிளேசஸ், ஃப்ரெஷ் வாட்டரா ஆர் மெரைன் வாட்டரா ஆர் லேண்டா, டெரஸ்ட்ரியல்ஸா ஆர் ஹில்லி ரீஜன்ஸா, ஸோ இப்படி அதனுடைய மோட் ஆஃப் லிவிங்ஸ் இந்த 4 கேரக்டர்ஸ்லையும் என்ன பண்ணனா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம் எப்படி இருக்குன்னா வேரியேஷன்ஸை காட்டுது. ஸோ இன் திஸ் கேசஸ் the diversity among the living organism is called biodiversity. உங்களுக்கு தெரியணும் பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்னா உயிரி பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டி, பயோனாலே லிவிங், டைவர்சிட்டி மீன்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் டைவர்சிட்டி அமாங் த லிவிங் ஆர்கனிசம், அதான் உயிரினங்களுக்கு இடையுள்ள வேறுபாடு. ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா we have to arranging animals in orderly and systematic manner. முறையாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதை நல்லா பாருங்கள், ஆர்டர்லி வரிசையாக அண்டு சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அரேஞ்சிங் த அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ தான் we have to easy to study the diversity of living organism. அப்போ தான் நம்ம உயிரினங்களுக்கு இடையுள்ள வேறுபாடை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்சிங் அனிமல்ஸ் இன் ஆர்டர்லி அண்டு சிஸ்டமேட்டிக் மேனர். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனாக தமிழில் வகைப்படுத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறோம். ஸோ த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் ஆர்கனிசம் இன்ட்டு குரூப், ஆர்கனிசத்தை நம்ம என்ன பண்ணோம் குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். சிமிலாரிட்டினா ஸோ அதனுடைய ஒற்றுமை பண்புகளையும், டிஃப்ரென்ஸ்னால் அதனுடைய வேறுபட்ட பண்புகளையும் வைத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ அரேஞ்சிங் ஆர்கனிசம் இன்டு குரூப்ஸ், தட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். அப்போ கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அரேஞ்சிங் ஆஃப் ஆர்கனிசம் இன்டு குரூப் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ். தென் நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட் டாக்ஸானமி மீன்ஸ் தமிழில் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமி மீன்ஸ் இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ வகைப்படுத்தலோட ஒரு அறிவியல் பிரிவை தான் வாட் இஸ் கால்டு டாக்ஸானமி.
it is a technical term of classification. It's a science of classification. So which make the study of wide variety of organism easier. So study of wide variety of organism. So we have to classify the organism easily using the taxonomical description. So this taxonomy helps to understand the relationship among the different group of animals. அதாவது different group of animals, அதாவது ஸோ வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸோட ரிலேஷன்ஷிப், அதனுடைய தொடர்பை வந்து புரிந்து கொள்வதற்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் திஸ் டாக்ஸானமி. ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி. ஸோ திஸ் டாக்ஸானமி ஃபஸ்ட்டு discovered by Carolus Linnaeus taxonomy. So he came from, he's a Swedish botanist who is the father of modern taxonomy. நவீன வகைப்பாட்டியலோட தந்தை யார்? Who is the father of modern taxonomy? is Carolus Linnaeus. One more question கேட்பாங்க. Father of modern taxonomy, Carolus Linnaeus. Next, classification of living organisms. How to classify the living organism? How to classify the animals based on similarities, then differences and relationship. Similarities, differences and relationship, தொடர்பு. ஸோ இந்த மூணோட அடிப்படையில் நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் செவரல் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. 2 kingdom கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. 2 kingdomனா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் 2 kingdom கிளாஸிஃபிகேஷன். தென் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன், இது உங்களுடைய புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா ஆர்கெச் விக்டேக்கர். ஸோ விக்டேக்கர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தோன்னா இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன், 5 உலக வகைப்பாடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்டு அனிமாலியா. ஸோ மொனிராங்கிறது என்னென்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிமைனிங் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்னா சிங்கிள் செல், மல்டி செல்னா தே ஆர் டெவலப்டு ஃப்ரம் மெனி செல் அப்படிங்கிறோம். ஸோ புரோட்டிஸ்டா. தென் புரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேராமீசியம், இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் புரோட்டிஸ்டா. மொனிராக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாக்டீரியா. ஃபங்கைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிறைய தெரியும். ஃபங்கை ஈஸ்ட்னா ஒரு ஃபங்கை தான். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் இது பண்ணிக்கோங்க. பிளான்ட்ஸு நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் வந்து இருக்குது. தீஸ் ஆர் த 5 kingdom classification. ஸோ திஸ் டைப் ஆஃப் 5 kingdom classification based on செல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதனுடைய நியூட்ரிஷன் வெதர் த ஆட்டோட்ராஃப் ஆர் ஹெட்ரோட்ராஃப். ஸோ மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தென் பாடி ஆர்கனைசேஷன், ஸோ அதனுடைய பாடி ஆர்கனைசேஷனை வச்சு இது பண்ணியிருக்காங்க, உடல் அமைப்பை வச்சு. தென் ரீப்ரொடக்ஷன், அதனுடைய ஸோ இனப்பெருக்கத்தை வச்சு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த 5 kingdom. வாட் ஆர் தே? செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன், தென் reproduction.